எனக்கு இந்த படம் சூப்பராக ஜெயிக்குன்னு எப்போ முடிவு செஞ்சேன்னா, இந்த ஹைடெக் கிரைம் என்கிட்ட சொன்னார். ஈஸ்வர் சொன்னப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அப்போவே நினச்சி இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவாங்க தெரியுது இல்லை, இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு பொதுவாகவே என் வயசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியாக இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு 10% தான். எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நான் ட்விட்டர் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, சார் பாலா சார் இல்லை சார் உங்களை இதுலையெல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க. சார் நான் எதுலேயுமே இல்லை சார். எனக்கு 47 வருஷமாக போனோம். டோப்பாவை தூக்கி தலையில் வைக்க வேண்டியது, ஷார்ட் கேமரா, ஆக்ஷன், கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்துட்டு வெட்டி அரட்டை அடிக்கிறது. இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறதில்ல. வெட்டி அரட்டை, ஊர்வாயா உலக வாயெல்லாம் பேசி, யார் நம்ம எல்லாம் கவுண்டமணி என்ன மணிவன சார் கூட வளர்ந்தவங்க தானே. அதனால் இதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு பேக்கப்னோன்னா டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்படி தான் வாழ்க்கையை ஓடிட்டுருக்குது. என்கிட்ட கேட்பாங்க, சார் அந்த பாகுபலியில் எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சிங்களா அப்படின்னு. ஒன்றுமே இல்லை சார், நடிகன் படத்தில் எப்படி நடிச்சினோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலையும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ படமே ரிவ்யூவால் தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க. படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ரிவ்யூவால் தான் படம் ஓடலை, ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க, பல ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இல்லை, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலைங்கிறது வேற, பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்காத ஒருவருடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததாக நானும் உணர்றேன். ஏன்னா நான் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃபையெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா? இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ தியேட்டர்ஸ்லேருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்ணுறன்றது பப்ளிக் தான், அவங்க சொல்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஏற்றுட்டு தானே சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏற்றுட்டு தானே ஆகணும். இல்லை, அதை ஏற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு கல்ட்டு டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி பார்த்தியா, அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடித்தம் பார்த்தியா, வச்சு செஞ்சம் பார்த்தியா, அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உன்னை மீறி அடிக்கிறேன் பாடுற அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமாக வந்து ஒரு படத்தில் இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா. அதனால் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்த விதமான சந்தேகம் சொல்கிறீங்களா சார்? படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்கிறீங்களா சார்? பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்கள், அதை தாண்டி பர்சனலாக ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான். அவ்வளோதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.